பிஜேபியில் உள்ள குழப்பத்தினால வந்தது. என்டிஏ கூட்டணியில் உள்ள குழப்பத்தினால வந்தது தான் இந்த அளவுக்கு அமோகமாக அவருடைய வெற்றி. திரு அண்ணாமலைக்கு போக வேண்டிய வாக்குகள் எல்லாம் எங்கே திரும்பி இருக்குன்னா இந்த பக்கம் திரும்பி இருக்குது. இல்லைன்னா இந்த அளவுக்கு அவர் வெற்றி அடைவதற்கு எந்த விதமான காரியமே இல்லை. தம்பி அண்ணாமலை இருந்தால் 27 சீட்டு கிடையாது, 40 சீட்டு வாங்கியிருப்பார். அதனால தான் அண்ணாமலையை ஒதுக்கி விட்டுட்டு அவரை ஓரம் கட்டி அவருக்கு எந்த பவரும் கொடுக்காம அவரை டம்மி ஆக்கி அருமையான நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாம் இது பண்ணி ஒன்றாக இணைந்து, நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னேன், இந்த கூட்டணி சரியில்லைன்னு நான் சொன்னேன். அடுத்து இவங்க போட்ட வேட்பாளர்லாம் சரியில்லைன்னு நான் சொன்னேன். கொடுத்த தொகுதியெல்லாம் சரியில்லைன்னு நான் சொன்னேன். கொடுத்த தொகுதியெல்லாம் எதுவுமே சரியில்லை நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அதாவது தேர்தலுக்கு என்னைக்கு இவங்க வேட்பாளரில் சொன்னாங்களோ அன்னைக்கே வேட்பாளர்லாம் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டேன். என்டிஏ கூட்டணி தோல்வியை தான் சந்திக்க போதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் 2வது இடத்துல இருந்தது இப்போ 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லும்போது தான் எனக்கு வேதனையாக இருக்குது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா அவர் அந்த கட்சியில் அவர் தலைமையாக இருப்பது கூட வேஸ்ட்டு. அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, தம்பி விஜய் அரசியலுக்கே இது இல்லைன்னு நான் சொன்னேன். உண்மைதான், இப்போவும் நான் அதான் சொல்கிறேன். ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம். இது இந்த வெற்றின்றது அரசியல்னால வரல, மக்களுடைய மனப்பான்மையில் என்னன்னா எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், ஒரு மாற்று அரசாங்கம் வரணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தில் மக்கள் இருந்தார்கள். அதை நான் கண்டிப்பாக வரவேற்கின்றேன். மக்களை நான் இதற்காக நான் வாழ்த்துகின்றேன். தம்பி ஜோசப் விஜயை இவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக நான் வாழ்த்துகின்றேன். திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு திமுக அனுப்பணும் தான் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய நோக்கம் அதுதான். இதுக்கு தான் கடந்த 4 ஆண்டுகளாக நான் பெரும் பாடுபட்டேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், இதை மக்கள் புரிந்து கொண்டு நடத்தணும். மக்களுக்கு மாற்றம் வேணுங்க. அந்த மாற்றத்தை அருமையான தம்பி அண்ணாமலை கொண்டு வருவார்னு சொல்லி அண்ணாமலை மேலே எல்லாம் நம்பிக்கையாக இருந்தாங்க. கடந்த தேர்தலில் கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல. இந்த முறை பிஜேபி 1 அல்ல 2 சீட்டு தான் வரும்னு நான் சொன்னேன். அடுத்தது இவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிருவாங்க எல்லாருமே. அதாவது நயினார் நாகேந்திரன் எல்லாருமே தோல்வி அடைவாங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கு. இதற்கு காரணம் திரு அண்ணாமலை தாங்க. மக்கள் திரு அண்ணாமலையை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு நேர்மையானவர், இவர் நிச்சயமாக ஒரு நல்ல சிந்தனையோடு கூட நேர்மையாக ஒரு அரசாங்கத்தை நிர்வகிப்பார் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர் மேலே எல்லாரும் மனம் வைத்திருந்தாங்க. மனதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிஜேபியுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் சீர்குலைச்சிட்டாங்க. இந்த இடைவெளி தான் யாரை கொண்டு வந்து விட்டதுன்னா அருமையான தம்பி ஜோசப் விதையை கொண்டு வந்து விட்டது. அடுத்த ஒரு இளைஞனை கொண்டு வந்து விட்டது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லுவேன் அவர் நல்லவர் தான். ஸ்டாலின் கெட்டவர் நான் சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன, அவரை ஆட்சி செய்ய விடலை. குடும்பத்தார் அவரை ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு பொம்மையாக அவரை வச்சு தான் செயல்பட்டு இருந்தாங்க. இப்போவும் அவர் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் அல்ல, அந்த குடும்பத்தின் மக்கள் தான் அவரை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவருடைய சொந்த குடும்பத்தினர் தான் அவர் தோல்வி அடைவதற்கு காரணம் தான் நான் சொல்லுவேன். போன தடவை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துல இருந்தது, இன்னைக்கு அவங்க ஒரு 75 என்னமோ தான் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, 160 ஜெயிச்சாங்க சார். 106 அப்படியே பாதிக்கு பாதி வந்துடுச்சு. அப்போ இதுல உங்களுக்கு என்ன புரியுது, சிறுபான்மையுடைய எல்லா வாக்குகளும் யாருக்கு போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை வாக்குகளும் விஜய்க்கு போயிடுச்சு. ஆக 2 சைடு உள்ள சிறுபான்மை வாக்கெல்லாம் விஜய்க்கு தான் போயிருக்குது. அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல காரியங்களை எடப்பாடி கிட்ட சொல்றாரு, தேர்தல் வியூகம் வைக்கிறார். அதுக்காக தான் பல முறை இங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அதற்காக பாரத பிரதமரும் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் எதையுமே திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கறதாக இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னா அவர் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்லுங்கன்றார். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, ஏங்க அவர் தானே கூட்டணி தலைவர், நான் என்ன பண்ண முடியும், அவர் நழுவுறாரு. இப்படி இவர்கள் நழுவி போனால ஏறக்குறைய 1 மாதத்துக்கு முந்தையே, எலெக்ஷன் வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்பதாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் வேஸ்ட்டு, நான் வெஸ்ட் பெங்காலை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணார். முழுமையாக வெற்றி பெற்று விட்டார்கள். நல்ல அருமையான வெற்றி பெற்று விட்டார்கள். அதனால் நாளை திரும்ப இதே பிஜேபி தமிழ்நாட்டில் வருவதற்கு நிச்சயமாக ஒரு காலம் வரும். எப்பொழுதுனா
திரு அண்ணாமலை அவருடைய கரங்களிலே போனாதான். பிஜேபி திரும்பவும் அண்ணாமலை கரங்களில் போச்சுன்னா தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் எடுத்து வைக்க முடியும். இல்லை என்றால் பிஜேபி மறந்துட வேண்டியது.